ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹர் வண்டர்ஸ். டுடே நம்ம ஜிஆர்டி பர்ச்சேஸ் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் பெங்களூரில் இருக்க ஜிஆர்டி கம்மனஹள்ளி பிரான்ச் தான் விசிட் பண்ணியிருந்தேன். செம்ம ரெயின் பெங்களூரில், என்னால் ரீச் ஆக முடியாதுன்னு நினச்சேன். பட் எப்படியோ அங்கே ரீச் ஆகிட்டேன் லொக்கேஷனுக்கு. ஆல்ரெடி நான் ஜிஆர்டி மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பெங்களூர்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நியூ டிசைன்ஸ் இருக்குது, நியூ மாடல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணலான்னு தான் போயிருந்தேன். சரி வாங்க கோல்ட் செஷன் போய் பார்க்கலான்ட்டு கோல்ட் செஷன் போனேன். அங்கே போய் பார்த்தா கோல்டு ரேட் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து 10,765. சரி என்னடா கோல்டு ரேட் இவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கோல்டு காயின் மட்டும் சும்மா பார்த்துட்டு சரி சில்வருக்குனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் செஷன் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் நெக்லஸ்ஸு, ரிங்கு, அப்புறம் சின்ன சின்ன பிள்ளையார் இது சிலை, அப்புறம் விளக்கு எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். அப்புறம் சில்வர் ரேட் அன்னைக்கு 150 ருபீஸ் இருந்துச்சு. ஓகே, அதை பற்றி போய் பார்க்கலாம், அதை கொஞ்சம் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சில்வர் செஷன் போனேன். அங்கேயும் சில்வர் காயின் 5 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், 15, 20, 25, 50 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், இந்த மாதிரி நிறைய சில்வர் காயின்ஸ் வச்சுருந்தாங்க. சில்வர் பார் வச்சுருந்தாங்க. சரி கோல்டு ரேட் கம்பேர் பண்ணும்போது சில்வர் ரேட் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நாங்கள் ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு ஒரு செயின் வாங்க போனோம். அப்போ 118 தான் சில்வரோட ப்ரைஸு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா 150 ருபீஸ். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம்னு நாங்கள் காயின் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருந்தோம். அப்புறம் பாரும் பார்த்துட்ருந்தோம். அதுலேயும் நிறையா இருந்துச்சு, நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஒரு காயின் லைக் 10 கிராமில் லக்ஷ்மி பணம் போட்டது வாங்கினோம். அப்புறம் இன்னொரு காயின் 15 கிராம்ஸில் வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ போட்டு வாங்கினோம். அப்புறம் ஒரு பார் ஒன்று வாங்கினோம், அது 100 கிராம்ஸு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, சில்வரு, பிளாட்டினம், கோல்டு, இதெல்லாம் ஒரு ரைட் பிளேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் சென்னைக்கும் லைக் பெங்களூருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா கம்மியாக இருக்கும், ஒரு 10 ருபீஸ் கம்மியாக இருக்கும். லைக் ஏன்னா அது கனெக்டிங் அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்ல. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும். 5 to 10 ருபீஸ் லைக் சென்னை டு பெங்களூர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இது கரெக்டான டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இதில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஜிஆர்டி ஒரு நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது மக்களுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோலேயே காமிச்சிருந்தேன். லைக் நிறைய நெக்லஸ்ஸு, ரிங்ஸு எல்லாமே காமிச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்கின பார் பார்த்தீங்கன்னா வீடியோவில் அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் காயின்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், 15, 20, 25 இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒரு ரைட் பிளேஸு. இவங்களும் நிறைய ஸ்கீம்ஸ் பற்றிலாம் போட்டிருக்காங்க, அதுவும் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் வேணும்னாலும் அந்த ஸ்கீம்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் இன் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோவில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.